இந்த தேனி மாவட்டமும் திண்டுக்கல் மாவட்டமும் என்றைக்குமே கழகத்துடைய கோட்டைன்னு சொன்னால் அது மிகையாகாது. நம்முடைய கழக தலைவர் என்னெல்லாம் உத்தரவு போடுறாரோ அதை உடனடியாக 100% செய்கின்ற மாவட்டங்கள் இந்த 2 மாவட்டமும், தேனி மாவட்டமும் திண்டுக்கல் மாவட்டமும். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம், கடந்த பிப்ரவரி மாதம் விருதுநகரில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தணும், நிர்வாகிகள் சந்திப்பு நடத்தணும், மாநாடு மாதிரி நடத்தணும். அந்த நிர்வாகிகள் சந்திப்புக்கு இந்த தேனி மாவட்டத்திலேருந்து திண்டுக்கல் மாவட்டத்திலையும் அனைத்து நிர்வாகிகளும் வந்து சிறப்பாக கலந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு நீங்க மட்டும் கலந்துக்கல, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையும் பொறுப்பாக வர வச்சு நிர்வாகிகள் சந்திப்பா இல்லை மாநாடான கேட்குற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் தேடி அடைஞ்சோம். அந்த மாநாட்டில் முதல்ல அந்த மாநாட்டுடைய வெற்றிக்கு உழைச்சவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் இன்னைக்கு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கின்ற இந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். நான் பலமுறை சொல்றது உண்டு, எத்தனையோ நிகழ்ச்சிகள் சார்பணிகளை எல்லாம் சந்திக்கிறோம். சக்கரபாணின்னு சொன்ன மாதிரி, அவர்கள் சொன்ன மாதிரி கடந்த 10 நாட்களாக பல மாவட்டங்களுக்கு சென்று இளைஞரணி மட்டும் இல்லை சார்பணி நிர்வாகிகளையும் சந்திச்சுட்டு வரேன். எத்தனையோ நிகழ்ச்சிக்கு போனாலும் இளைஞரணி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிர்வாகிகள் உங்களையெல்லாம் சந்திக்கும் பொழுது என்னுடைய குடும்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்னுடைய சகோதரர்களை சந்திக்கிற அந்த நிகழ்வு எனக்கு ஏற்படும். அந்த உணர்ச்சியோடு நான் இங்கே உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் நாம் சந்திக்கிறோம். இங்கே ஐபி செந்தில் அவர்கள் சொன்னது மாதிரி நம்முடைய கைகளில் இன்னும் 29 நாட்கள் இருக்கு. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாச்சு, ஏப்ரல் 23. இன்னைக்கு 24ஆம் தேதி, நம்ம கையில் 29 நாட்கள் இருக்கு. அதற்கு நாம் தயாராகணும். போன நாடாளுமன்ற தேர்தல் பொழுது களத்தில் இளைஞரணின்னு ஒரு முன்னெடுப்பை ஆரம்பித்து நீங்கள் அத்தனை பேரும் களத்தில் இறங்கி பிரச்சாரத்தை மேற்கொண்டீங்க, வாக்காளர்களை சந்திச்சிங்க. உதயசூரியன் சின்னத்துக்கு நம்முடைய கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் நீங்கள் வாக்கு சேகரிச்சிங்க. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பிரச்சாரம் தான் நாடாளுமன்ற தேர்தலில் 100% வெற்றியை நம்ம முடிஞ்சது. அந்த வெற்றிக்கு நீங்கள் ஒரு மிக மிக முக்கியமான காரணம். இப்போ மீண்டும் இந்த சட்டமன்ற தேர்தலில் இளைஞரணி ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்கன்னா அதை சாதிக்காமல் விட மாட்டாங்க, 100% வெற்றியை தேடி கொடுப்பாங்க அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்திருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் பல கட்சிகள் பூத்துக்கு கமிட்டி போடுறதுக்கு திண்டாடிட்டு இருக்கிறாங்க, திணறிட்டு இருக்கிறாங்க. ஆனால் திமுக நம்முடைய இளைஞரணியில் இன்னைக்கு பூத்துக்கு ஒரு இளைஞரணி நிர்வாகியை நாம போட்டிருக்கிறோம். இவ்வளவு பெரிய ஒரு இளைஞர் படையை தேர்வு செஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த இளைஞர் படையை தேர்தலுங்கிற அந்த போரில் நாம் பயன்படுத்தி அதில் வெற்றியை நாம் பெற்றாகணும். அதை தயார்படுத்துறதுக்கான பாசறை கூட்டம் தான் இன்னைக்கு இந்த கூட்டம். திமுகவில் எத்தனையோ அணிகள் இருக்கு, 25 அணிகள் இருக்கு. ஆனால் கலைஞர் எப்பவுமே என்ன தெரியுமா சொல்லுவார், டாக்டர் கலைஞர் அவர்கள், எத்தனையோ அணிகள் இருந்தாலும் இளைஞர் அணி தான் முதன்மையான அணி, முதல் அணி. எல்லா